கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மார்ச் மாத வாக்குத்தத்தம் 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் திடமனதாய் இருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. 2 Chronicles chapter 19 verse 11. Act with courage and may the Lord be with those who do well. இந்த வசனத்தை யோசபாத் ராஜா எருசலேமிலே நியாயாதிபதிகளை அப்பாயிண்ட் பண்ணும் பொழுது சில கோத்திர தலைவர்களையும் லேவியர்களையும் ஆசாரியர்களையும் நியாயாதிபதிகளாக அப்பாயிண்ட் பண்ணும் பொழுது அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாக இந்த வசனத்தை அவர் யோசபாத் ராஜா அறிவுரையாக சொல்லுகிறார். ஏனென்றால் கர்த்தருடைய துணை அவருக்கு இருந்ததுனால உத்தமமாக நடக்கும் பொழுது கர்த்தர் அவருக்கு எப்படி பாதைகளை செவைப்படுத்தினார், எப்படி அவருக்கு ஆதாரமாய் இருந்தார் என்பதை உணர்ந்ததினால இந்த யோசபாத் ராஜா இந்த நியாயாதிபதிகளுக்கு சொல்லுகிறார். சில நேரம் நியாயம் விசாரிக்கும் பொழுது சுயம் அதில் இருக்கக்கூடாது. இன்னொன்று என்னன்னா, 3 விஷயத்தை அவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஒன்று, அக்கௌண்டபிலிட்டி டு காட், கர்த்தருக்கு பதிலளிக்க வேண்டிய இடத்தில் இங்கே இருக்கிறோம் என்பதை அவர்கள் நினைவு கொள்ள வேண்டும். 2வது, இன்டெகிரிட்டி அண்ட் ஆனஸ்டி, நேர்மை மொத்தமாய் இருக்க வேண்டும். நியாயங்களை விசாரிக்கும் பொழுது, மக்களுக்கு செய்யும் பொழுது, காரியங்களை விசாரிக்கும் பொழுது உத்தமமாய் இருக்க வேண்டும் என்பதில் கருத்தை கொள்ள வேண்டும். 3வது, லாயல்ட்டி, விசுவாசமாக இருக்க வேண்டும். யாருக்கு விசுவாசமாக? வேதத்திற்கும் கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் ஆண்டவருக்கும் விசுவாசமாக இருந்து காரியத்தை நடத்தும் பொழுது காரியம் வாய்க்க கர்த்தர் அங்கே துணையாக நின்று அதற்கு அருள் புரிவார். இந்த விஷயத்தை தான் யோசபாத் ராஜா அவர்களிடத்தில் நினைவூற்றுகிறார். நாமும் அநேக காரியங்கள் நமக்கு கர்த்தர் பொறுப்பாக கொடுப்பார். குடும்ப விஷயங்களிலோ, வேலை ஸ்தலங்களிலோ, ஊழியத்திலோ சில விஷயங்களை பொறுப்பாக கொள்ளும் பொழுது நாமும் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நியாய தீர்ப்பு நாளிலே நாம் கர்த்தருக்கு பதிலளிக்க வேண்டிய இடத்தில் நாம் நிற்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விசாரிப்பார். ஒரு வார்த்தைகள் கூட வீணாக போவதில்லை. அதனால் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் கருத்தாக விசாரிப்பார். அதில் நம்ம சுயம் இடம்பெறக்கூடாது என்பதில் மிக கருத்தாக இருக்க வேண்டும். அதனால் இதை மனசில் வச்சுட்டு நேர்மையும் உத்தமமாக நாம் செயல்படும் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களில் ஒரு தைரியமான டிசிஷன் எடுத்து நம்ம செயல்படும் பொழுது கர்த்தர் துணையாக நின்று நம்மை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள் அநேக மக்களை ஆண்டவர் உத்தமமும் நேர்மையுமாக இருக்கிற மக்களை ஆண்டவர் அவர்களுக்கு துணையாக நின்று அவர்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். தேவன் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். இந்த ஹிடன் மோட்டிவ்ஸ் என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஒருத்தருக்கு நியாயம் செய்யும் பொழுது, ஒரு காரியங்களை எடுத்து நடத்தும் பொழுது நாம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து அதை நடத்துவோமானால், அதை செய்வோமானால் கர்த்தர் துணையாக நின்று காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். கரத்தை பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். நமக்கு கோட்டையும் துருகமும் அரணுமாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்மை வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அதனால தான் சொல்றார் ஆண்டு, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஆக்ட் வித் கரேஜ், ஒரு திடமனதாயிருந்து காரியங்களை செயல்படுத்துங்கள். கர்த்தர் உங்களுக்காக கொடுத்திருக்கிற உத்தரவாதத்தை ஜெபத்துடனே செயல்படுத்தும் பொழுது கர்த்தர் அதற்கு வழி செய்கிறவர் மாத்திரமல்ல, உங்களுக்கு துணையாய் நின்று ஆலோசனை வழங்கி உங்களை வழி நடத்துவார். மறுபடியும் படிப்போமா? 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் திடமனதாய் இருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்.